Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக அமையவுள்ள மதுபான கூடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் புதிதாக அமையவுள்ள மதுபான கூடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். தற்போது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் தனியார் மதுபான கூடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மதுபான கூடம் இன்னும் ஒரு சில நாட்களில் திறப்பு விழாவும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை எதிர்த்துதான் தற்போது கண்டிப்புதூர், ஆவராங்காடு, பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் தற்போது பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே இந்த மதுபான கூடத்தில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அப்போது இங்கிருக்கின்ற ஊர் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையாக இந்த மதுபான கூடத்திற்கு அருகிலேயே மருத்துவமனைகள் சுமார் 10க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் அருகில் 10க்கும் மேற்பட்ட வங்கிகள், அதே சமயத்தில் மதுபான கூடத்திற்கு பின்புறம் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றது. இந்த குடியிருப்பு காரணத்தினால் இந்த பகுதியில் இந்த மதுபான கூடம் அமைந்தால் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கும் என்ற நோக்கத்தில் இந்த மதுபான என பொதுமக்கள் கடந்த ஒரு மாதங்களாகவே அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். கண்ணில் கருப்பு துணி கட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது இன்னும் 2 நாட்களில் இந்த மதுபான கூடம் என்பது திறப்பு விழா நடைபெற உள்ள நிலையில் தற்போது இங்கிருக்கின்ற சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள், 200க்கும் மேற்பட்ட ஆண்கள் ஒன்றிணைந்து கைகளில் பதாகை ஏந்தி, குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்களுடைய புகைப்படம் பதியப்பட்டுள்ள அந்த பதாகையினை ஏந்தி தற்போது அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தாங்கள் வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சித்தலைவர், நகர்மன்ற தலைவர், பல்வேறு அரசு அதிகாரிகளுக்கு, முதலமைச்சர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம். இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையினர் எங்களுக்கு பேச்சுவார்த்தையின் போது இந்த பகுதியில் தனியார் மதுபான கூடம், அதாவது ஏசி மதுபான கூடம் FL2 என்கின்ற அந்த மதுபான கூடம் அமையாது, இதற்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்றுதான் கூறினார்கள். ஆனால் இன்னும் 2 நாட்களில் இந்த மதுபான கூடம் என்பது செயல்பாட்டுக்கு வந்துவிட்டால் இங்கிருக்கின்ற பொதுமக்களுக்கு மிகவும் கடும் அவதி ஏற்படும். இங்கிருக்கின்ற பள்ளி குழந்தைகள், கல்லூரிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இங்கு பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே இந்த பகுதியில் அதிக அளவிலான குற்றச்சம்பவங்கள் ஏற்படுகின்றது. இந்த மதுபான கூடம் அமைந்தால் இதற்கும் மேலான பிரச்சனைகள் ஏற்படும் என குற்றம் சாட்டுகின்றனர். இவர்கள் முக்கியமாக வைக்கின்ற கோரிக்கை, தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கிய நிர்வாகியினுடைய ஆதரவில் தான் இந்த மதுபான கூடம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் உடனடியாக இந்த பகுதியில் தனியார் மதுபான கூடம் வரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம், சங்ககிரி, ஈரோடு முக்கிய சந்திப்பு சாலை பள்ளிப்பாளையம் என்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் அங்கிருக்கின்ற போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆண்களை தரத்தரவென இழுத்து அவர்கள் வேனில் ஏற்றி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. Taste the Daily.